Hi friends, welcome to Yummy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இண்டக்ஷன் பேஸ்ட் பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர். அதை அன்பாக்சிங் பண்ண போறோம். இதை நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல. எங்கள் ஊர்லேயே ஒரு பிரபல கடையில் இந்த ப்ரெஷர் குக்கர் வாங்கினோம். ப்ரெஷர் குக்கரோட மேனுவல் இருக்கு. வெயிட் வால், இப்போ நம்ம குக்கரை பார்க்க போறோம். வாவ், இந்த குக்கரோட அளவு 3 லிட்டர்ஸ். எல்லாருமே இண்டக்ஷன் அடுப்புக்கு வந்து பேன் வாங்கியிருப்போம், தோசைக்கல் வாங்கியிருப்போம். பட் குக்கர் வந்து நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். பிகாஸ் அந்த இண்டக்ஷன் அடுப்போடே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் வச்சுருப்போம். பட் குக்கர் இருந்தால் இன்னும் நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் இதில் பண்ணலாம் இண்டக்ஷன் குக்கரில். ஸோ குக்கர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல். நார்மல் குக்கரில் வந்து இந்த இண்டக்ஷன் பேஸ்டு இருக்காது. இந்த மாதிரி ஒரு இரும்பு பிளேட் வந்து அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளேட் இருந்தால் மட்டுமே நம்ம இண்டக்ஷனில் வச்சு சமைக்கலாம். ஸோ இதுதான் அது. குக்கரோட லிட் ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. குக்கரோட வெயிட் பால் இதை நம்ம இப்போ கட் பண்ணுவோம். எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுவுமே ரொம்ப அழகாக முழுக்குன்னு இருக்கு, பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்கு. வாவ், நமக்கு வந்து இந்த வெயிட் தூக்கிடுமோ வச்சிருமோன்னு இல்லை, நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா டைட்டாக இருக்கு. அந்த அமைப்பு அப்படி இருக்கு. உள்ள வந்து அதோட வால்வ் சிஸ்டம் அப்படி இருக்கு. இப்போ இது வழியாக ப்ரெஷர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெயிட் பால் போடுறோம். இது எந்த மாதிரி மாட்டுதுன்னு பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங்காகவே நல்லா க்ரிப்பாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து கரெக்டான அந்த விசில் வரும் நமக்கு வெந்த உடனே. குக்கரோட கேஸ்கெட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரப்பர் கேஸ்கெட். ஸோ இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த குக்கருக்கு கொடுத்துருக்குற அந்த ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கன்வீனியண்ட்டாக இருக்குது லாக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம புதுசாக வாங்கின இந்த குக்கரில் சமைச்சு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரை யூஸ் பண்ணும்போது அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் சமைக்கிறதுனால மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருக்கிற இந்த துவரம்பருப்பை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து வேக போட போகிறேன். இது வந்து 20 to 30 மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்த பருப்பு. அதை இப்போ அடுப்பு மேலே வச்சுருக்கேன். தண்ணி வந்து இப்போ வந்து 200 ml நான் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த குக்கரில் வந்து அடியில் நமக்கு ஈரம் இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் உள்ள சர்ஃபேஸ்லாம் ஈரத்தோடு வச்சிடக்கூடாது. இப்போது இண்டக்ஷனுக்கு ஸ்விட்ச் போடுறேன். மெனு அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே டெம்பரேச்சர் செட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இப்போ 2000 காமிக்குது. நான் இதை லைட்டாக டவுன் பண்ணிக்கிறேன். 900 இதுக்கு போதுமானது. இப்போ வந்து நான் 900 வச்சுருந்தேன், இப்போ வந்து கூட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ 900ங்கிறது வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு உண்டான அந்த டெம்பரேச்சர். இப்போ இதை நீங்கள் சீக்கிரம் வந்து இது கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி வேக வச்சா தான் அடுத்து பருப்பு வேகமாக வேகும்னா என்ன பண்ணலான்னா 2000லே வைக்கலாம். கொதிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம 2000 வந்துட்டு
அப்புறமா நம்ம டவுன் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரப்பர் கேஸ்கெட் போட்டுட்டு இந்த லிட்டை மூட போகிறோம். இந்த மூடியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி மூடுறோம். அதே 2000 தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இந்த மாடலில் வந்து 2000 தான் ஹை டெம்பரேச்சர். இப்போ இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம டெம்பரேச்சர் இப்போ குறைச்சிக்கலாம். 700 வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெயிட் வால்வ் வைக்கிறோம். நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் லைட் அப்படி. இப்போ விசில் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். 900 கூட வச்சுக்கலாம். 900 வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம 900ல் வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் வச்ச அந்த குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க, 200 தான் வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை நான் இது இப்போ தான் சமைக்க போகிறேன், இண்டக்ஷன்லேயே இப்போ தான் பழகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குவான்டிட்டி எதுவுமே குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு அரை குக்கர் வர்ற அளவுக்கு மட்டும் எதுவுமே நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் அது சமைச்சி வரும்போது அது 3/4 குக்கருக்கு வரும் அளவு. ஸோ நீங்கள் எதுவுமே கொஞ்சம் முதல்ல குறைஞ்ச அளவில் சமைச்சு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கூட வச்சுக்கலாம். இப்போ விசில் வரப்போகுது. ஃபஸ்ட் டைம் நான் இதில் உள்ள சவுண்ட் கேட்க போகிறேன், என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. பரவாயில்ல, ரொம்ப ஸ்மூத்தாக தான் வருது சவுண்டு. தண்ணியுமே ரொம்ப வெளியேறல பார்த்தீங்களா. அந்த லிட்டோட அமைப்பு அப்படி கண்ட்ரோல்ஸ் ஸ்பில்லேஜ், அதாவது அந்த தண்ணி வெளியே வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த மூடியோட அமைப்பு இருக்குது. இப்போ ஒரு 4 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் குறைஞ்சோடனே நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து அடுப்பில் உள்ள ஆஃப் பட்டன் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். மெயின் ஸ்விட்ச் நான் ஆஃப் பண்ணலை, அதாவது கரண்ட் வர்ற அந்த ப்ளக் பாயிண்டில் உள்ளதை நான் ஆஃப் பண்ணலை. ஏன் அப்படின்னா, இந்த முன்னாடி நான் உங்களுக்கு இண்டக்ஷன் அடுப்பு எப்படி நம்ம சமைக்க போகிறோங்கிறத உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு ஃபேன் சவுண்ட் கேட்குற வரைக்கும் நம்ம வந்து மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இப்போ நமக்கு வந்து அடுப்போட அந்த ஃபேன் சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளக் பாயிண்ட் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் வந்து அந்த ஃபேன் சவுண்ட் கேட்குற வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த அடுப்பில் வந்து லைட்டாக அந்த ஹீட் இருக்கும். அந்த ஹீட் ஆஃப் ஆகிறதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூல் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபேன் ஓடுற வரைக்கும் நம்ம வந்து ஆன்லேயே வச்சுருக்கோம். இப்போ நம்ம சமைச்சு முடித்த பிறகு அடுப்புலேயே நம்ம வச்சுருக்கக்கூடாது, பக்கத்தில் இறக்கி வச்சிடணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த குக்கரில் சமைச்சதுனால பார்ப்போமா. வாவ், பருப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஓகே, வெந்திருக்கான்னு பார்க்குறேன். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. தண்ணி தான் நான் சரிசமமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் 200 ml சொன்னேன் இல்லையா, கூட நீங்கள் ஒரு அரை டம்ளர் வச்சுக்கலாம், இல்லை 1/4 டம்ளர் வச்சுக்கலாம். நான் வந்து அப்படி வச்சா பொங்கி வழிஞ்சிருதோன்னு நினச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பருப்புக்கேற்ற அந்த உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸ்பூனோட அளவு தான். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்று போல் கிண்டி விடலாம். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நான் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வச்சுருக்கேன். 3 லிட்டர்ஸுங்கிறனால இதில் வந்து நீங்கள் 1/2 கிலோ பருப்பு கூட வேக வைக்கலாம்.
இந்த பருப்பை வந்து நீங்கள் தாளித்து வெறும் பருப்பு சாதமாகவும் இன்றைக்கி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பருப்போட காய்கறிகள் ஆட் பண்ணி நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.